என்னடா எங்க இருக்க? ஒரு அர்ஜென்ட் வேலையா வெளியே வந்துட்டா. சரி சொல்லு. அப்ப ஏன்டா கார் எங்கேயே விட்டு போன? இல்லடா நீ தூங்கிட்டு இருந்தல்ல, அதான் எழுப்பல. சரிடா, ஒரு சின்ன ஒர்க்ல இருக்கேன், திருப்பி கூப்பிடுறேன். சரிடா, நான் வீட்டுக்கு கிளம்புறேன். ஓ அப்படியா, சரி சரி, பை. சொல்லுங்க. எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். கொஞ்சம் டீஹைட்ரேட் ஆயிருக்க. தண்ணி குடிக்க மறந்துடாத. இப்பதான் குடிச்சேன். அங்க மாயாக்கு எப்படி இருக்கு? நான் வரேன், வீட்டுக்கு வந்து சொல்றேன். சரிங்க. மாதி, ஐ லவ் யூ. இந்தாப்பா. ஓகே சார். அம்மாடி மஹி, அப்பா. இங்க இருக்கியம்மா? அம்மாடி மஹி, மஹி, அம்மாடி கண்ணை திறந்து பாருமா மஹி. அம்மாடி, அம்மா மஹி, அம்மா மஹி, அம்மாடி, அம்மாடி, அம்மா, அம்மாடி மஹி, கண்ணை திறந்து பாருமா, கண்ணை திறந்து பாருமா மஹி, மஹி, மஹி. மகா, மகா, ப்ளீஸ் சார், நான் பேசுறேன். அவங்க யாரா இருந்தாலும் பேசுறேன். ப்ளீஸ் கம். இட் இஸ் வெரி அர்ஜென்ட் சார். ப்ளீஸ் கம் நவ். யா. ஏதாவது தெரிஞ்சுதா மாப்ள? அதம்மா டாக்டர்ஸ் பாக்குறாங்க, நீங்க டென்ஷன் ஆகாதீங்க. நான் சத்தமா அவளை கூப்பிட்டதுனால சந்தோஷமா ஓடி வந்து தடுமாறி கீழே விழுந்துட்டேன். என் பொண்ணோட இந்த நிலைமைக்கு நான் தான் காரணம். நான் தான் காரணம். கல்யாணம் ஆகி இன்னும் 1 வருஷம் கூட ஆகல, அதுக்குள்ள என் பொண்ணுக்கு இப்படி ஒரு நிலைமையா? ஜாதகத்தை நான் சரியா பார்க்காம விட்டுட்டேன். நீங்க என்ன பேசுறீங்க? ராஜ் கொஞ்சம் அமைதியா சும்மாரா. அது ஜாதகத்துக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல. உங்க பொண்ணு 1 மாசத்துல சிரிச்சு உங்க முன்னாடி வந்து நிப்பா. அதுக்கு நான் பொறுப்பு. இல்ல மாப்பிள்ள, நான் சொல்ல வந்தது என்னன்னா, நீங்க முதல்ல அழுகிய நிப்பாட்டுங்க. ஏன் எங்களுக்கு இல்லையா கவலை? இல்ல மாப்பிள்ள, என் பொண்ணோட இந்த நிலைமைய பார்த்து நீங்க தயவு செஞ்சு இங்க இருந்து வெளில போயிடுங்க. என் பொண்டாட்டியை எனக்கு எப்படி காப்பாத்தணும்னு நல்லாவே தெரியும். நீங்க கிளம்புங்க. தேவை இருந்தா நானே உங்களை கூப்பிடுறேன். டேய் அங்கிள், அங்கிள் வாங்க, அங்கிள் வாங்க வாங்க, நான் சொல்றேன்ல வாங்க. அங்கிள், நாங்களும் டாக்டர்ஸ் தான், நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, நாங்க எல்லாத்தையும் பார்த்துக்கிறோம். நீங்க வாங்க, நான் கேப் புக் பண்ணி தரேன். டாக்டர் வர்மா வந்துட்டாரு சார். நீ படிச்சு பாஸ் பண்ணி வந்தியா இல்ல ரெக்கமெண்டேஷன்ல வந்தியா? சார் நான் கேட்டேன் சார், பிரெக்னென்ட்டானு இல்லைன்னு சொன்னாங்க. அதனால தான் பிளட் எடுத்தேன். இருந்தாலும் ஃபர்ஸ்ட் டெஸ்ட் எடுக்கணும்னு உங்களுக்கு தெரியாதா? அவங்க டாக்டரோட வைஃப். கெட் அவுட், முதல்ல வெளில போ. உட்கார் ராஜ், உட்கார். இது எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. ஐம் சாரி ராஜ். மகதி இஸ் நோ மோர். ராஜ்,
control, please. Please. உனக்கு தெரியுமான்னு தெரியல, she is pregnant. அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தும் பிளட் டொனேட் பண்ணதுனால தான் உடம்பு வீக் ஆகி மேலே இருந்து கீழே விழுந்துட்டா. எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல ராஜ்.